திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள அண்ணாமலையின் பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு நாள் உள்ள பொதுக்கூட்டம் மதியம் துவங்க உள்ளது. கடந்த ஜூலை மாதம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளுக்கும் செல்லும் வகையில் பாத யாத்திரையை துவக்கினார். இந்நிலையில் 232 தொகுதியிலும் பாத யாத்திரை முடிவடைந்த நிலையில் திருப்பூர் வடக்கு தெற்கு சட்டமன்ற தொகுதியில் காலை 10 மணி அளவில் சென்று பாத யாத்திரை நிறைவு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் நடைபெறும் எண் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். முன்னதாக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை மாவட்டம் சூலூர் வரும் அவர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் மேடைக்கு வரும் பிரதமர் அங்கிருந்து திறந்தவெளி வாகனத்தில் பார்வையாளர்களுக்கிடையே வரும் வகையில் தனி பாதையானது அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வரும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். மேலும் பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் அதுக்குண்டான இருக்கை வசதிகள், கழிப்பிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு உணவுகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிரதமரின் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை, தமிழக போலீசார் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அந்த பிரதமர் பங்கேற்க உள்ள பொதுக்கூட்ட மேடையில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கூட்டத்துக்கு வரும் ஒவ்வொருவரையும் முழு பரிசோதனை செய்த பின்னரே அனுப்புகின்றனர். தற்போது கூட்டத்திற்கு பொதுமக்கள் வரும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு பொதுக்கூட்ட நிகழ்வானது மதியம் ஆரம்பமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.